ஷோ டாக்டர். டாக்டர், நம்ம வந்து இந்த செட்டை வந்து இன்னமும் அழகாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து சித்த மருத்துவத்தோட சிறப்புகளை வந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு சில நோய்களுக்கான சித்த மருத்துவத்தை பார்க்கலாம். முதல்ல நான் கேட்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சோரியாசிஸ் நோய் இருக்கு இல்லையா? ஸோ வந்து நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இருக்கிற க்ரீமை போட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோரியாசிஸ்க்கான காரணம் என்ன? அதுக்கான ட்ரீட்மெண்ட் சித்தால எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சோரியாசிஸ் அப்படின்னோடனே எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, தமிழ் மருத்துவம் ஆகிய சித்த மருத்துவத்தில் மேபி இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறதே சோரியாசிஸ் அப்படிங்கிற அந்த சொரி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணி தான் சோரியாசிஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு இப்போ வந்தது. ஸோ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவத்தில் காளாஞ்சக படை அப்படின்னு வந்து இதோட ஒப்பிடலாம். அதாவது எதனால் வருதுன்னே தெரியாது அப்படிங்கிற நோய்கள் எல்லாமே ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் சோரியாசிஸ்க்கும் எப்படி சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெய்லியுமே செல்ஸ் வந்து இறந்து புதுசாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் ரெஜுனேஷன். இப்போது அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து ரெஜுனேட் ஆகுது. நமக்கு வந்து பழைய செல்கள், பழைய தோல் வந்து உதிர்ந்து புதுசாக உற்பத்தி ஆகுது. அப்படிங்கிற டைம் டியூரேஷன் என்னன்னு பார்த்தா 28 நாட்கள். அந்த 28 நாளைக்கு ஒருக்க நம்மளோட ஸ்கின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தா மைக்ரோஸ்கோப்பில் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். இப்போ இதே பாம்புக்கு தோல் சட்டை உரியுது அப்படின்னா நமக்கு அது கண்கூடாவே தெரியுது. ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீப்ளேஸ் ஆகுது. பாம்புக்கு தோல் சட்டை உரியுது, நம்ம அதை பார்த்துக்க முடியும். இப்போ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் என்ன ஆகும்னா, 28 நாளைக்கு ஒருக்க ஸ்கின் ரீப்ளேஸ் ஆகிறது, 4 நாளைக்கு ஒருக்க தோல் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அது கண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளை கலரில் எப்படி மீனுக்கு வந்து செதிலாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒயிட் பேச்சஸ் இருக்கும், சில்வரி ஸ்கேல்ஸ் மாதிரி. அதில் வந்து அரிப்பு உண்டாகும். நம்ம சொரியும் போது என்ன ஆகும்னா, சொரிஞ்சதுக்கு அப்புறமா பின் பாயிண்ட் ப்ளீடிங் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா, இப்போ இந்த முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்கேலாக இருக்கு இல்லையா? ஸோ சொரிஞ்சா வந்து ஒயிட்டாக வந்து கீழே கொட்டும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தா இது தலையில் ஸ்கேல்பில் கூட ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் ஆமாம், இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு தலையில் வந்து வெள்ளை ரவை இருக்குல்ல, அதை வந்து அங்கே கொட்டி வச்சா எப்படி இருக்கும் தலையில், அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டேண்ட்ரஃப். இப்போ சோரியாட்டிக் பேச்சஸ் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வட்டமான பேச்சஸ் வந்து ஒயிட் சில்வரி ஸ்கேல்ஸ் மாதிரி அங்கங்கே பேட்சாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேல்ப் நல்லா நீக்கிட்டு தான் பார்த்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சும்மா எல்லாருக்குமே ஸ்கேல் மாதிரி இங்கே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டேன், எனக்கு வந்து இங்கே டேண்ட்ரஃப் மாதிரி கொட்டுச்சு, டேண்ட்ரஃப் மாதிரிங்கிற பேச்சே வேணாம். ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃபா சோரியாசிஸ்ன்னு தெரிஞ்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஃப்ளேக்ஸ் மாதிரி அந்த படத்தில் தெரியுது இல்லையா? ஸோ அது வந்து எக்ஸாக்ட் சோரியாசிஸ். இது நம்ம டேண்ட்ரஃப்னு நினச்சி மிஸ்டேக் பண்ணி கண்ட ஷாம்பை மாற்றி போட்டே இருப்போம். அப்போ பார்த்தா தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் கூட இந்த மாதிரியான ஒயிட் சில்வரி ஸ்கேச் பேச்சஸ்லாம் வரும். ஸோ நிறைய பேஷண்ட் வந்து முடி வந்து கொட்டுது, அதனால் அவங்களுக்கு மொட்டையை அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேச்சஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கேல்பில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாட் ஓன்லி இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ், அதர் சோரியாசிஸ்லாம் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னா, உள்ளங்கையில் ஏற்படலாம், உள்ளங்கால்லையும் வந்து சோரியாசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் பல்மார் சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டா இல்லை ஒரே? இல்லை, ஜென்ரலாகவே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தோல் நோயாக இருந்தாலுமே ரத்தம் கேடடைஞ்சு வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரத்தம் கேடடைஞ்சதுன்னா அது வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு கொப்பளம் போட்டு வெளியே தள்ளும், அல்லது இந்த மாதிரியான பேச்சஸை வந்து நம்ம சொரஞ்சும் போது அந்த கெட்ட ரத்தத்தை வந்து வெளியே தள்ளுறதுக்காக தோலில் வந்து ஏதோ ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் காமிக்கும்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக சித்த மருத்துவத்தில் எந்த தோல் நோயாக இருந்தாலும் ரத்தம் சுத்தமாக்குறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த பிக்சரில் பார்த்தா அந்த ட்ரை ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளேக்ஸாக இருக்கு இல்லையா? அது வந்து தெரியும். இப்போ நம்ம சொரிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரெட் பின் பாயிண்ட் ப்ளீடிங்னா, ஒரு ஊசியை குத்துனா எப்படி ரத்தம் வெளியே வருமோ அந்த மாதிரியான ஒரு சிம்டம் வந்து இருக்கும். இது நாட்பட்டு விட்டுட்டா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும். சோரியாசிஸ் வந்து நாள்பட்டு இருக்கிறவங்களுக்கு அது தொடர்ந்து போன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆகி அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி, இப்போ ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொன்னோம் இல்லையா, எப்படி வந்து இம்யூனிட்டி தப்பாக செயல்பட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதோ, அதே மாதிரி இதே இம்யூனிட்டி வந்து ஜாயிண்ட்லாம் அட்டாக் பண்ணி போன்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்கி கொடுக்கறது வந்து நம்ம சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சூப்பர். அதாவது இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னலாகவே இருக்கும் இல்லையா? மூலிகை அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஸ்கின் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வேதி கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, டாக்டர் போன வாரம் சாப்பிட்ட சோளக்கருது, போன மாதம் சாப்பிட்ட சோளக்கருதுலாம் இப்போ தான் வெளியே வருது அப்படிங்கிற அளவுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சோலிபிள் ஃபைபர். அதாவது சொலிபிள் ஃபைபர் அப்படின்னா நமக்கு ஃபைபர் வந்து தண்ணியில் கரையிறது. இது இன்சோலிபிள் அப்படிங்கும்போது அங்கங்கே வயிற்றில் இன்டெஸ்டைன்ஸில் போய் ஒட்டிக்கிட்டு பல விதமான ரத்தத்தை வந்து கேடடைய வைக்கும். ஸோ டாக்ஸிசிட்டி வந்து ஏற்படுத்தும். அதனால ஜென்ரலாகவே தோல் நோய்க்கு வந்து பேதி கொடுத்து குடல் நல்லா சுத்தப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் கொடுத்துட்டு, ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி மருந்துகள் கொடுத்துட்டு, லிவர் ஃபங்க்ஷனையும் வந்து இதில் பார்க்கணும். லிவர் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கணும். லிவர் தான் வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுது. ஸோ லிவர் சரியாக வேலை செய்யலினாலும் ரத்தம் கேடடையும். ஸோ அதுக்கு ஆதாரமாக வந்து பாடல் இருக்கணுமே கண்டிப்பாக. இந்த சோரியாசிஸை சித்தர்கள் வந்து காளாஞ்சக படைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காளாஞ்சக படையில் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். மெய் அழுந்தும்
தலை சுழலும் வெளுக்கும் மேனி. மெய் அழுந்தும் அப்படின்னா ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னால பாடியில் இருக்கக்கூடிய செல் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரதுனால பாடி ஃபுல்லாகவே பெயின் இருக்கும், ப்ளஸ் வேதனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது மெய் அழுந்தும். தலை சுழலும் வெளுக்கும் மேனி அப்படின்னா ஜென்ரலாகவே ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலில் கம்மியாகிட்டே வரும், தலையும் சுற்றும். ஏன்னா பிரெயினுக்கு சரியாக பிளட் சப்ளை போகாதனால தலை சுத்தல், பாடி ஃபுல்லாக வெளுக்கும் அப்படின்னா அனீமிக்காக இருப்பாங்க அங்கே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பரமான தேகம் எல்லாம் தடிக்கும் காணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே தடித்து இந்த மாதிரியான ஒயிட் ஸ்கேல்ஸ் வந்து காணப்படும். பாதம் எல்லாம் வெடித்து மிக புண்ணாங் காணும். ஸோ பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஒரு சிலர் பாதத்தில் வெடிப்பு ஏற்படுதுன்னு நினச்சிப்பாங்க. பட் ஒரு சில டைம் வந்து அது சோரியாசிஸாக கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், கால் பாதத்தில் கூட. இதை நம்ம பல்மார் சோரியாசிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சுரமுடன் சொறி கரப்பான் பணம் போல் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுரமுடன் அப்படிங்கும்போது இந்த சோரியாசிஸில் சம்டைம்ஸ் வந்து ஃபீவர் வந்து கரப்பான் நோயில் உள்ள சிம்டம்ஸ் மாதிரி அரிப்பு ஏற்பட்டு சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து எங்கே ஹீல் ஆகுதோ அங்கே கருப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது சோரியாசிஸ் ஒரு சின்ன நோய் தான், பட் அதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் அதை பற்றி கூட வந்து சித்தர்கள் வந்து ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு.